ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அதன் உள்கட்டமைப்பிலும் நிர்வாகம் பொதுமக்களை சென்றடையும் வேகத்திலும் தான் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழும் வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி விடுத்துள்ள அதிரடி உத்தரவுகள் சில அனைத்து மாநகராட்சி நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு பறந்திருக்கின்றன. அவை வெறும் உத்தரவு அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்த நிர்வாக புரட்சி. துப்புரவு பணிகளை ஆய்வு செய்ய அனைத்து ஆணையர்களும் நாள்தோறும் காலை 7 மணிக்கு முன்பாக களத்தில் இருக்க வேண்டும். குப்பைகளை ஆதாரத்திலேயே தரம் பிரிக்கும் பணிகளை வயர்லெஸ் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமாக கண்காணிக்க வேண்டும். பேருந்து நிலையங்கள், பொது கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படுகின்றனவா என்பதை தினமும் உயர் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். அதிகாரிகள் தொடங்கி ஊழியர்கள் வரை அனைவரும் பயோமெட்ரிக் முறையில் வருகையை பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும். பயோமெட்ரிக்கும் அவர்கள் அலுவலகத்திற்கும் வந்ததற்குமான கால இடைவெளி இருந்தால் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடுகளில் குப்பைகளை சேகரிக்கும் பேட்டரி வாகனங்கள் அனைத்தும் துப்புரவு பாடலை ஒலிக்க செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நகர சாலைகள், சென்டர் மீடியன்கள் மற்றும் சாலை ஓரங்களில் மணல் இல்லாதவாறு தினமும் பெருக்கி சுத்தம் செய்யப்பட வேண்டும். முக்கியமாக நகரங்களில் சுவரொட்டிகள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். பொது சுவர்களில் போஸ்டர் ஒட்டுவது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். அதையும் மீறி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் அவை உடனடியாக தவறாமல் அகற்றப்பட வேண்டும். மீறினால் நடவடிக்கை எடுக்க தயங்கவும் கூடாது. தேவைப்பட்டால் போஸ்டர்கள் ஒட்டுவதற்கென்று நகர் பகுதிகளில் ஆங்காங்கே குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கலாம். நீர்நிலைகள் மற்றும் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும். அவை ஆடு மாடுகளிடமிருந்து தப்பிக்க குறைந்தபட்சம் 5 அடிக்கு மேல் உயரமுள்ள மரக்கன்றுகளாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். CSR நிதியை பயன்படுத்தி பேருந்து நிறுத்தங்கள், சென்டர் மீடியன்களின் காகித பூச்செடிகள், வண்ண விளக்குகளுடன் கூடிய நீரூற்றுகள் அமைத்து நகரங்களை அழகுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலையும் ஆணையர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளும் தெருவிளக்குகள் எரிகிறதா என தெரு தெருவாக ஆய்வு செய்ய வேண்டும். எரியாத விளக்குகள் இருந்தால் 24 மணி நேரத்திற்குள் அவை மாற்றப்பட வேண்டும். குடிநீர், குப்பை, சாலை பள்ளங்கள் மற்றும் தெருவிளக்கு தொடர்பாக பொதுமக்கள் தரக்கூடிய புகார்கள் உடனடியாக தீர்வு காணப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். பில்டிங் அப்ரூவல்ஸ் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும். அவற்றுக்கு இணைய வழி பண பரிவர்த்தனைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு மேல் ஏற்படும் தாமதங்களுக்கு 0 டாலரன்ஸ் முறை கடைபிடிக்க வேண்டும். அவசியமில்லாத கேள்விகளை கேட்டு எந்த கால தாமதமும் செய்யக்கூடாது. அதையும் மீறி அதிகாரிகள் கால தாமதம் செய்தால் அவர்கள் மீது உடனடியாக துறை ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கை பாயும். பாதாள சாக்கடை, குடிநீர் மற்றும் சாலை பணிகளின் தரத்தில் எந்த சமரசமும் கிடையாது. ஆணையர்களும் பொறியாளர்களும் தினசரி பணிகள் நடைபெறும் இடங்களை ஆய்வு செய்து தார் மற்றும் சிமெண்டின் தரம், சாலையின் தடிமன் ஆகியவற்றை தொழில்நுட்ப குறிப்புகளின்படி இருக்கின்றனவா என்பதை சோதனை செய்ய வேண்டும். இந்த ஆய்வு பதிவுகள் அனைத்தும் நேரடியாக தலைமைச் செயலகத்தின் மாதாந்திர ஆய்வு கூட்டத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு, மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வுகள், தெருநாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த பிறப்பு கட்டுப்பாடு என ஒட்டுமொத்த நகர்ப்புற நிர்வாகத்தையும் டிஜிட்டல் மயமாக உலக தரத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் உத்தரவு பறந்திருக்கிறது. தூய்மையான, பசுமையான மற்றும் 100% வெளிப்படையான ஒரு நவீன தமிழகத்தை நோக்கி தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கும் இந்த அதிரடி உத்தரவுகளை அதிகாரிகள் வெறும் பேப்பரோடு நிறுத்திவிடக் கூடாது. அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த விதிகளை முறையாக பின்பற்றி சாமானிய மக்களுக்கும் முழுமையாக சென்று சேரும் வகையில் களத்தில் நின்று செயல்படுத்தினால் நம் தமிழ்நாடு உலக தரத்தை எட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கம் சட்டம் போடலாம், ஆனா அதை சாத்தியமாக்க வேண்டியது மக்களின் கைகளில் தான் இருக்கிறது. வெறும் அரசால் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது. அரசும் மக்களும், கோட்டையும் குடிசைகளும் இணைந்து கைகோர்த்து செயல்பட்டால் மட்டுமே நாம் காலம் காலமாய் ஆசைப்பட்ட அந்த கனவு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். அரசோடு கைகோர்ப்போம், கனவு தமிழ்நாட்டை படைப்போம்.